Realme அவங்களோட 12 சீரீஸில் 12 அண்ட் 12 ப்ளஸ் அப்படிங்கிற 2 ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Realme 12 ப்ளஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் சொல்லும்போது Realme 12 Pro ப்ளஸில் என்ன டிசைன் கொடுத்தாங்களோ அதே டிசைன் பேட்டர்ன் தான் இந்த 12 சீரிஸ் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் 12 எடுத்தாலும் சரி இல்லை 12 ப்ளஸ் எடுத்தாலும் சரி சேம் டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அண்ட் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் பாடி ஃபினிஷிங் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 12 ப்ளஸ் 6.67 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை Full HD+. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. கூடவே இந்த டிஸ்பிளே HDR10+ சப்போர்ட் பண்ணும். அண்ட் இந்த டிஸ்பிளேட பிரைட்னஸ் பொறுத்தவரை 600 நிட்ஸ் நார்மலாக அண்ட் பீக் பிரைட்னஸ் 1200 to 300 நிட்ஸ் வரைக்கும் போகும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை எங்கள் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7050 5G SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் மீடியாடெக்லேயே டைமென்சிட்டி 900 இல்லை 920 இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதே அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ரௌசரில் கிடைக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நீங்கள் நார்மல் யூசேஜுக்காக இருக்கட்டும் சரி, இல்லை கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இந்த ப்ரௌசரில் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியணும். அண்ட் கேமிங் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதீங்க. கேஷுவல் கேமிங் ப்ளே பண்ணுறதா இருந்தால் இந்த ப்ரௌசர் உங்களுக்கு சூட் ஆகும். அண்ட் இந்த ப்ரௌசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6 and 8GB LPDDR4X ரேம்ஸ் ஆப்ஷன்ஸும் அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256GB ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்தவரை இங்கே சோனியோட LYT600 கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிரைமரி சென்சார் 50 மெகா பிக்சல் அண்ட் இதோட அபெச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.88. அண்ட் இந்த பிரைமரி சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் OIS கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம்தான். இந்த OIS எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வீடியோஸ் எடுக்கும்போது நல்லா ஸ்டேபிளாக வீடியோஸ் எடுக்கணும், இல்லை லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த OIS உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்ட் சென்சார் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் f2.2 அபெச்சரில் இருக்குது. அண்ட் தேர்ட் சென்சார் வழக்கம் போல் தேவையில்லாத ஒரு மேக்ரோ சென்சார் 2 மெகா பிக்சல். அண்ட் ஃபோர்த்து நீங்கள் சென்சார் நினைப்பீங்க, அது சென்சாரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கிமிக்காக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமே 3 கேமராஸ் தான். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வழக்கம் போல் அதே 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்தவரை உங்களுக்கு 5000 mAhக்கான பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான சூப்பர் ஹூக் சார்ஜர் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு சார்ஜர் வந்துடும், ஸோ அதை நீங்கள் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். அண்ட் சாஃப்ட்வேர் எங்கள் Android 14 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ரியல்மியோட UI வெர்ஷன் 5.0 அப்ளை பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் Realme 12 பொறுத்தவரை எங்கள் 6.72 இன்ச்சஸ் LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை Full HD+. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் பொறுத்தவரை உங்களுக்கு 950 நிட்ஸ் வரைக்கும் போகும். ஸோ ஓரளவுக்கு நல்லா ஈஸியாக யூஸ் பண்ண முடியணும் டே லைட்டில் கூட. அண்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை இங்கேயும் டைமென்சிட்டியோட 6100 ப்ளஸ் ப்ராசஸர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, டைமென்சிட்டி 700 எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுச்சோ சேம் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசஸர் மேலே கிடைக்கும். கேஷுவல் யூசேஜாக இருந்தாலும் சரி, இல்லை மாடரேட் யூசேஜுக்கு இல்லை மீடியமாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் அதால் ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6 and 8GB அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 120GB ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்தவரை 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சர். இந்த பிரைமரி சென்சார் ஆபர்ச்சர் f1.75 அண்ட் இந்த சென்சாரோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/1.67 இன்ச்சஸ் பெரிய சென்சார். அண்ட் இந்த சென்சார் 9x1 அப்படிங்கிற பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி மூலமாக யூஸ் ஆகுது. ஸோ 9 பிக்சல்ஸை ஒரு பிக்சல்ஸை கம்பைன் பண்ணி ஒரு பெரிய பிக்சல்ஸாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் செகண்டரி சென்சார் 2 மெகா பிக்சலுக்கான போர்ட்ரேட் சென்சார். ஸோ இதுக்கப்புறம் பெரிய சென்சார் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட இந்த ஃபோனில் ஒரே கேமரா மட்டும்தான். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை இங்கே 8 மெகா பிக்சலுக்கான பிரைமரி ஷூட்டர் இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்தவரை இங்கே 5000 mAhக்கான சேம் பேட்டரி கெப்பாசிட்டி. பட் சார்ஜிங் ஸ்பீட் இங்கே கம்மியாக இருக்குது. உங்களுக்கு 45 வாட்ஸ்க்கான சூப்பர் ஹூக் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் Realme 12 ப்ளஸில் யூஸ் பண்ண சேம் Android 14 தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் Realme 12 Pro ப்ளஸ் ப்ரைஸிங் பொறுத்தவரை பேஸ் வேரியண்ட் அதாவது 8128 உங்களுக்கு 20999க்கும் அண்ட் 8256 உங்களுக்கு 21999க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் அஃபோர்ட் பண்ணிங்க அப்படின்னா இதோட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உங்களுக்கு நிறையவே இருக்குது. நீங்கள் அதை கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம்.
அண்ட் ரியல்மி 12ஓட ப்ரைஸிங் பொறுத்தவரை உங்களுக்கு 6GB RAM 120GB வேரியண்ட் 16,999க்கும் அண்ட் 8,128 17,999க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ரியல்மி 12 கன்சிடர் பண்ணுறதுக்கு உங்களோட யூசேஜ் பெருசாக இருக்க போகிறது இல்லை, ரொம்ப பேசிக்காக தான் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா மார்ச் 6லேருந்து இந்த ஃபோன் உங்களால் ஃப்ளிப்கார்ட் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.